என்னங்க சிவாஜி, உங்கள் நிலைமை இப்படி ஆயிருச்சே அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது தமிழ் பட்சத்தினுடைய நிலைமை. ஆப்கானிஸ்தானை பற்றி 10வது வீடியோ. 10 வீடியோவில் நம்ம என்ன பேசியிருக்கோம் அப்படின்னா, ஆப்கானிஸ்தான் தாலிபன்கள் அவங்களுடைய சட்டம் அப்படி இப்படின்னு சொல்லி 10 வீடியோவை பண்ணிட்டோம், டெலிகாஸ்ட் பண்ணிட்டோம். ஆனால் இந்த வீடியோ இதுவும் ஆப்கானிஸ்தான் தாலிபன்கள் வீடியோ தான். ஏன்னா அந்த காபூல் குண்டு வெடிப்பில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்தியாவினுடைய துணிச்சலான செய்திகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். உலக நாடுகள் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவினுடைய அடுத்த கட்ட பிளான் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக இந்த விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம், அது நடந்துருச்சு. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். அம்ருல்லா சலே அவர்கள், எனக்கும் அதாவது தாலிபன்களுக்கும் ISIS-K அப்படிங்கிற அந்த அமைப்புக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறத என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்லி அம்ருல்லா சலே அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த அம்ருல்லா சலே எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பான்சீர் பகுதியில் இருக்காங்க. பான்சீர் பகுதியில் தான் ஆன்டி தாலிபன்ஸ் அப்படிங்கிற அந்த குரூப் இருக்குது. அவங்க கூட தான் அம்ருல்லா சலே அவர்களும் இருக்காங்க. அவர்கிட்ட இப்படி ஒரு ரிப்ளை வந்திருப்பது ஒட்டுமொத்தமாக தாலிபன்களும் ISIS-ம் சேர்ந்து தான் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத உலக நாடுகள் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த ஒற்றை ரிப்ளை வச்சு நம்ம சொல்லலை. பிரசிடென்ட் அவர்கள், அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் அவர்கள் ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. ஒரு குண்டுவெடிப்பு நடக்குது, 2 குண்டுவெடிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. 3க்கும் அதிகமான குண்டுவெடிப்பினுடைய சப்தம் கேட்டதாக சொல்கிறார்கள். ஸோ எத்தனை குண்டுகள் வெடித்தது அப்படிங்கிறது தெரியாது, எப்படி வெடித்தது அப்படிங்கிறதுக்கான இந்த ப்ளோட் மட்டும் வெளியில் வந்திருக்கு. 2 நபர்கள் அப்படிங்கிறவங்க கூட்டத்தோடி கூட்டமாக சேர்ந்துருக்காங்க. அப்படி கூட்டத்தோடி கூட்டமாக சேர்ந்த பிறகு பல விதமான செக்யூரிட்டி செக்கப் அப்படிங்கிறது இருந்திருக்கு. இந்த செக்யூரிட்டி செக்கப்லாம் தாண்டி சில நபர்கள் ஒன்றாக கூடியிருக்கும் அந்த இடத்துக்கு போய் அவங்களுடைய அந்த உடம்பில் வைத்திருந்த மனித வெடிகுண்டை வெடிக்க வைத்து விட்டார்கள். இப்படித்தான் அங்கே இப்போ 90க்கும் அதிகமான நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதில் 13 நபர்கள் ஆர்மியை சேர்ந்தவர்கள், அமெரிக்காவினுடைய இராணுவத்தை சேர்ந்தவர்கள், 28 நபர்கள் தாலிபன்கள், மீதம் இருக்கும் நபர்கள் எல்லாருமே பாவப்பட்ட ஆப்கானிஸ்தானிய மக்கள். ஸோ இதில் 13 நபர்கள் இராணுவ வீரர்கள் அப்படின்னும் 28 நபர்கள் தாலிபன்கள் அப்படின்னு சொல்லும்போது, இந்த 2 நபர்களும் தாலிபன்களும் அமெரிக்காவும் இதை செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி, இதை யார் செஞ்சிருப்பாங்க, வேற ஏதாவது தீவிரவாத இயக்கம் செஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி இனிஷியலாக வந்த நியூஸஸ் எல்லாமே அவங்களுடைய டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகுதான் ISIS-K அப்படிங்கிற அமைப்பு நாங்கள் தான்ப்பா செஞ்சோம் அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கொண்டு விட்டார்கள். ஸோ ISIS-K அப்படிங்கிறவங்க எதுக்காக இதை செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டால், இது தாலிபன்களுக்கு எதிரான தாக்குதலாகவும் அதே மாதிரி அமெரிக்காவினுடைய படைக்கு எதிரான தாக்குதலாகவும் நம்ம பார்த்தோம் என்றால் முட்டாள்தனம். இது முழுக்க முழுக்க இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய பார்வை, மனிதர்களுடைய பார்வை, மீடியாவினுடைய பார்வையை மறுபடியும் தீவிரவாதத்திற்கு ஆதரவாக எதிராக இங்கே திருப்புவதற்கான முயற்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா காபூலிருந்து வெளியில் வர்றதுக்கு நிறைய மனிதர்கள், எதுவுமே இல்லாத மனிதர்கள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குடும்பத்தை விட்டுட்டு, அவங்களுடைய வீட்டு வாசலை விட்டுட்டு, அவங்களுடைய உறவினர்களை விட்டுட்டு, அவங்க வளர்ந்த இடத்தை விட்டுட்டு எங்கே ஒரு அகதியாக வாழப்போகிறோம் அப்படின்னு நினச்சி கூட்டம் கூட்டமாக எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய மனிதர்கள் மத்தியில் அவங்களை கொன்று குவிக்கும் நபர்களை தீவிரவாதிகள்னு கூட சொல்ல முடியாது. அதை விட பச்சையாக ஏதாவது சொல்ல முடிஞ்சுன்னா சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த மக்களுடைய ரணம் அப்படிங்கிறது இப்போ கொடூரமாக மாறி இருக்கிறது. அந்த இடத்துக்கு வந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சலாம் அப்படின்னு சொன்னவர்களுடைய மனதில் பலவிதமான ஒரு பிரச்சனை இது ஏற்படுத்தி இருக்கிறது. நம்மளால ஆப்கானிஸ்தான் விட்டு எங்கேயுமே போக முடியாது, அங்கே தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பல நாடுகள் பயந்துட்டாங்க. கனடா, பெல்ஜியம், டென்மார்க், போலந்து, ஹங்கேரி, இந்த மாதிரியான நாடுகள் என்ன சொல்லிட்டாங்க, இனி அங்கேருந்து யாரையுமே எங்களால் பாதுகாக்க முடியாது, அங்கேருந்து யாரையுமே எங்களால் இங்கே கொண்டு வர முடியாது அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துட்டாங்க. அடுத்ததா ஆஸ்திரேலியா என்ன சொல்லிட்டாங்க, இன்னைக்கு தான் எங்களுடைய கடைசி விமானம் அங்கிருந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெதர்லாந்தினுடைய விமானமும் இன்னைக்கு தான் வரப்போகுது. பிரான்ஸ் நாடும் அவங்களுடைய ரெஸ்கியூ ஆப்ரேஷனுக்கு கடைசி டேட்டா இன்றைக்கு டேட்டா அறிவிச்சிருக்காங்க. இதில் இந்தியா மட்டும்தான் இன்னும் எப்போது நம்முடைய கடைசி விமானம் செல்ல போகிறது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்காமல் அமெரிக்கா கூடயும் ஜெர்மனி கூடயும் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியாவது அங்கே இருக்கக்கூடிய நபர்களை காப்பாற்றி விடலாம் அப்படின்னு சொல்லி போராடக்கூடிய ஒற்றை நாடு. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த ஒற்றை நாடு அப்படின்னு சொல்லலாம். துருக்கி என்ன செஞ்சிட்டாங்க, எங்களுடைய ராணுவ வீரர்களை திரும்ப பெறப்போகிறோம் அப்படின்னு சொல்லி 500 ராணுவ வீரர்களுக்கான முன்னுரிமை மட்டுமே துருக்கி கொடுத்து வருகிறது. அங்கே இருக்கக்கூடிய பல நபர்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய விதமான ரிஸ்க் எடுக்கணும். அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு இந்தியா தயாராக இருக்கிறது அப்படிங்கிற இந்த செய்தியை கேட்கும்போது இந்தியாவுக்கு ஒரு சல்யூட்.
ஸோ இந்தியா மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கா அப்படிங்கிற நாடும் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஆகஸ்ட் 31ஆம் தேதியோடு எல்லா மனிதர்களையும் கொண்டு வர முடியாது, ஆனால் வேறு வழி இல்லாமல் நாங்கள் எல்லாத்தையுமே நிப்பாட்ட வேண்டியதாக இருக்கும். அதன் பிறகும் அங்கே அமெரிக்கர்கள் இருந்தார்கள் என்றால் வேறு வழியாக நாங்கள் அவங்களை கொண்டு வருவதற்கான முடிவுகளை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேறு வழி அப்படிங்கிற ஒரு வார்த்தையும், அதே நேரத்தில் ISIS-K தாலிபன்கள் இவர்களுடைய உறவு என்ன அப்படிங்கிறதையும் ஜோ பைடன் அவர்கள் தெளிவாக அவருடைய அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. என்னோடி நான் தான் இங்கே கடைசி பிரசிடெண்டாக இருக்கணும், இந்த ஆப்கானிஸ்தான் வாரில் இருந்த பிரசிடென்ட், இதற்கு பிறகு யாருமே இருக்கக்கூடாது, இந்த வாரம் நான் முடித்து வைக்க போகிறேன், இதனால் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் தான் பொறுப்பேற்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜோ பைடன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சொல்லப்போனால் கண் கலங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஜோ பைடன் அவர்கள் எடுத்த இந்த முடிவுனால இந்த யுத்தம் முடிந்து விடுமா என்று கேட்டால் இப்போதான் யதார்த்தமான உண்மையான யுத்தத்தை ஆரம்பித்து வைத்திருக்கிறது அமெரிக்கா. எந்தெந்த விதத்தில் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நோ எவிடன்ஸ் ஆஃப் கொல்யூஷன் பிட்வீன் தாலிபன் அண்ட் ISIS ஆன் அட்டாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ISIS-க்கும் இந்த தாலிபன்களுக்கும் இடையே எந்த விதமான சீக்ரெட்டான ரிலேஷன்ஷிப்பையும் நம்ம பார்க்கல. ஸோ 2 பேருமே தனித்தனியான நபர்கள் தான். நாங்கள் என்ன செய்வோம், திரும்ப பழி வாங்குவோம். அதையும் அவர் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, வி வில் ஃபைண்ட் தெம் அண்ட் வில் கெட் தெம் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் யாரும் தப்பிச்சிட்டிங்கன்னு நினைக்காதீங்க, நாங்கள் உங்களை கண்டுபிடிப்போம், இதற்கான பலனை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது கூடவே இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்கார். த தாலிபன்ஸ் ஆர் நாட் குட் கைஸ் ஹி சேஸ் பட் தே ஹாவ் keen interest in keeping the airport open அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏர்போர்ட் ஓப்பனாக இருக்கிறதுக்காக தாலிபன்கள் ரொம்ப பெரிய அளவில் முயற்சி செய்தார்கள்னு சொன்ன அமெரிக்கா இல்லாட்டி ஜோ பைடன் அவர்கள் அதே அமெரிக்க ஊடகம் இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க. இந்த ஏர்போர்ட்டுக்கு வரக்கூடிய நபர்கள் எல்லாமே தாலிபன்கள் பிடித்து வைக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரே நேரத்தில் 2 விதமான செய்திகள், 2 வெவ்வேறு திசையில் பயணிக்கக்கூடிய செய்திகள், இது 2யுமே சொன்னது அமெரிக்கா தான். ஸோ அமெரிக்காவினுடைய கேம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த கேம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றதுக்கான அடுத்த ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே ஜோ பைடன் அவர்கள் வேறொரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க. பக்ராம் அப்படிங்கிற அந்த ஏர்பேஸை நீங்கள் பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்னுடைய ராணுவத்துக்கு நான் கட்டளை கொடுக்கவில்லை. காபூல் அப்படிங்கிற அந்த ஏர்போர்ட் மட்டும் நம்முடைய கையிலிருந்து போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டளை தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றார். ஸோ அமெரிக்கா நினைச்சிருந்துச்சுன்னா பக்ராம் அப்படிங்கிற அந்த ஏர்பேஸை இவங்களால கைப்பற்றி இருக்க முடியும். தாலிபன்களை அங்கிருந்து கொஞ்சம் தள்ளி இருங்கப்பா, நாங்கள் அங்கே இருக்கிற மக்களை காப்பாற்றி செல்கிறோம், அதான் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை எங்களுக்கு டைம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருந்தாங்கன்னா இந்த பக்ராம் ஏர்பேஸ், காபூல் ஏர்பேஸ் இது எல்லாத்தையுமே வச்சு பல மனிதர்களை காப்பாற்றி இருக்க முடியும். ஸோ அமெரிக்கா அங்கே வேறு விதமான நாடகத்தை ஆடி வருகிறது. ஏன்னா அமெரிக்கா இது சடன்னு முடிவெடுத்த முடிவு கிடையாது. ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை எனக்கு அங்கே அனுமதி வேண்டும், என்னுடைய மக்களை நான் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி தாலிபன்கள் கூட ஒப்பந்தம் போட்டுட்டு தான் அமெரிக்கா பின்வாங்கியது. அந்த ஒப்பந்தத்தை மீறி தாலிபன்களால் எதுவுமே செய்ய முடியாது. அப்படி இருக்கிற அமெரிக்கா ஏன் அங்கே இருக்கக்கூடிய ஏர்பேஸஸை அவங்க திரும்ப எடுத்துக்கொள்ளவில்லை? இந்த கேள்விக்கான பதிலையும் ஜோ பைடன் அவர்கள் சொல்ல மறுத்துவிட்டார். இல்லை இந்த கேள்விக்கான பதில் மட்டும் வெளியில் வந்துருச்சுன்னா ஜோ பைடன் அவர்களுடைய உண்மையான ரோல் என்ன அப்படிங்கிறது தெரிந்து கொள்ளலாம். ஸோ இப்போ தான் இந்த ISIS-Kயும் உள்ள வருது. தாலிபன்களுக்கு அது சொர்க்கமாக மாறப்போகிறது. தாலிபன்களுக்கு மட்டும் அது சொர்க்கமாக இருக்கக்கூடாது, எங்களுக்கும் அங்கே ஒரு பங்கு இருக்கிறது அப்படிங்கிறத இப்போ கொஞ்சமாக அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ISIS-K. இவங்க 2 பேரும் வேறு தீவிரவாத குழுக்கள் அப்படின்னு சொன்னாலும் இதே மாதிரியான பல குழுக்கள் இனிமேல் அங்கே இயங்க ஆரம்பிக்க போகிறது. ஸோ அமெரிக்காவினுடைய ஒப்பந்தம் என்னவாக இருந்தது? தாலிபன்கள் ஆப்கானிஸ்தானுடைய மண்ணில் வேறு விதமான தீவிரவாத இயக்கத்தை வளர்த்து விடக்கூடாது அப்படிங்கிறது தான். ஆனால் இப்போ ISIS-K வழியாக ஒரு தாக்குதல் நடந்து விட்டது என்றால் அந்த ஒப்பந்தம் ரத்தாகிவிட்டது அப்படிங்கிறதை மட்டும்தான் அமெரிக்கா சொல்லும். இதை தான் UNHRC இருக்கட்டும் இல்லாட்டி UNSC இருக்கட்டும், நாம தலைமைத்துவம் தாங்கக்கூடிய யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் இந்தியா ஒரு விஷயத்தை ரொம்ப பெரிய அளவில் சொல்லியிருக்காங்க. எந்த நாடாக இருந்தாலும் சரி, தீவிரவாதத்திற்கு அடைக்கலம் கொடுக்கும் நாடுகளை நம்ம புறம் தள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பாகிஸ்தானுக்கும் பொருந்தும், இது தாலிபன்களுக்கும் பொருந்தும், அதே நேரத்தில் இப்போ தீவிரவாதத்தை வளர்த்து விட துடிக்கக்கூடிய சீனாவுக்கும் பொருந்தும். ஸோ இந்த 3 நாடுகள் மீது பெரிய பொருளாதார தடையை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. பாகிஸ்தான், சீனா, ஆப்கானிஸ்தான். ஆனால் இந்த 3 நாடுகள் மட்டும் போதுமா? இந்த ISIS-K எல்லாம் வளர்த்து விட்டு அமெரிக்கா மீது யாருமே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாட்டி எதிர்த்தும் கேள்விகள் கேட்க மாட்டுக்காங்களே. அப்போ இருந்து 1990 இந்த 2021 வரை இதே மாதிரியான ஒரு உலக அரசியல் நீங்கிக் கொண்டே இருக்கிறது. அதனுடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவினுடைய பெஸ்ட் மூவ், மீடியாவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அதே நேரத்தில் அவங்களுடைய சின்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இது கிட்ட இருக்கக்கூடிய தஜிகிஸ்தானாக இருக்கட்டும், உஸ்பெகிஸ்தானாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்ததாக பார்க்கணும். ஏன்னா தாலிபன்கள் பெரிதாக வளர்ச்சி அடைவார்கள் அப்படிங்கிறது தான்.
இந்த தாலிபன்கள் அப்படின்னு சொல்லும்போது அது பஸ்தோனின மக்கள் தான் கூடுதலாக இருக்காங்க. ஆனால் அவங்களை எதிர்த்து இருக்கக்கூடிய ஆன்டி தாலிபன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பான்சீர் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய நபர்கள் தஜிக் இனத்தவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த தஜிக் இனத்தவர்கள் தஜிகிஸ்தானுடைய அந்த நாடு இருக்கு பார்த்தீங்களா, அங்கேயும் இருக்கக்கூடிய நபர்கள் தான். ஸோ இந்த தஜிக் இனத்தவர்கள் வழியாக தாலிபன்கள் தஜிகிஸ்தானை ஆக்குபை பண்ணிடுவாங்களோ இல்லை தஜிகிஸ்தானுக்கு எதிரான ஒரு போராட்டத்தில் ஈடுபடுவார்களோ அப்படிங்கிறது தஜிகிஸ்தானுக்கும் பெரிய ஒரு பிரச்சனையாக மாற்றப்படுகிறது. தஜிகிஸ்தான்லையும் ஆல்ரெடி ஒரு மன்னராட்சி முறை தான் நடந்துட்டு இருக்கு. அங்கே இந்தியாவினுடைய ஏர்பேஸ் இருக்குது, சீனாவினுடைய ஏர்பேஸ் இருக்குது. இப்படி சொல்ல போனால் தஜிகிஸ்தானில் பல உலக நாடுகள், அதாவது இந்த சென்ட்ரல் ஏஷியாவில் மொத்தம் 6 நாடுகள்ங்க. இந்த 6 நாடுகளில் தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், அதே மாதிரி இந்த ஆப்கானிஸ்தான், இந்த 3 நாடுகளுக்கு மத்தியில் இப்போ உலக நாடுகளுடைய பார்வை திரும்பி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உஸ்பெகிஸ்தான் அப்படிங்கிற நாட்டில் யாருமே அதிகமாக எதை பற்றியுமே பேசாமல் இருப்பதற்கான காரணம் அங்கே நடக்க போகும் எலெக்ஷன். அக்டோபர் மாதம் அங்கே எலெக்ஷன் நடக்க போகுது. இந்த எலெக்ஷனில் தான் அந்த நாட்டை யார் ஆள போகிறார்கள் அப்படிங்கிறதே தெரிய வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடியே அங்கே நம்ம யாருக்காவது ஆதரவாக பேசி அது பலவிதமான பிரச்சனையை ஏற்படுத்தி அது எலெக்ஷனில் நமக்கு நெகட்டிவான ரிசல்ட்டை கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி உஸ்பெகிஸ்தான் பேசாமல் இருக்காங்க. இதே உஸ்பெகிஸ்தான் கூடயும் தஜிகிஸ்தான் கூடயும் ரஷ்யாவும் என்ன செஞ்சிருக்காங்க, அவங்களுடைய போர்ப்படை ஒத்திகையாக இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கு தேவையான இராணுவ ஆயுதங்களாக இருக்கட்டும் அதெல்லாமே கொடுத்து வருகிறார்கள். ஸோ சென்ட்ரல் ஏஷியா தான் இப்போ எல்லா நாடுகளுடைய மிக முக்கியமான பார்வை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த சென்ட்ரல் ஏஷியாவில் இப்போ தாலிபன்கள் மட்டும் தான் கவனிக்கப்படுகிறார்கள். இப்போ எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்பும் தாலிபன்களை மட்டும் எல்லாருமே கவனிக்கிறாங்க, எங்களையும் கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கவனத்தை திருப்புவதற்காக பல விதமான இந்த மாதிரி குண்டுவெடிப்புகளை நடத்துவார்கள். அது எல்லாமே காபூல், தாலிபன்கள், பாகிஸ்தான், இந்த மாதிரி ஆப்கானிஸ்தான் இதற்குள்ளேயே இருக்க போகுது. பல நேரங்களிலும் அமெரிக்கா என்ன சொல்லும், வேற வழி இல்லை, எங்க நாட்டு இராணுவத்தை கொன்றவர்களை திரும்ப தாக்குவதற்காக நாங்கள் வருகிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாத்தையுமே வேட்டையாட வைப்பாங்க. இப்படி வேட்டையாடும் போது அந்த தீவிரவாத குழுக்குள்ளேயே பல பிரச்சனைகள் வந்திருக்கும். ஸோ சுலபமாக யாரால வேட்டையாட முடியும், இதே அமெரிக்காவால் வேட்டையாட முடியும். ஆனால் இவ்வளோ தூரம் பண செலவு செய்ய வேண்டாம், பணச்செலவு செய்யாமல் தீவிரவாதத்தை அழிக்கிறோம் அப்படிங்கிற பெயரில் டோட்டலாக அவங்க ஆக்குபை பண்ணிடலாம். இது நேரடியாக பார்க்க போனால் 1991 அப்படியே ரிட்டர்ன் ஆகிற மாதிரியே இருக்கு. பலவிதமான செக்யூரிட்டியும் தாண்டி இந்த 2 நபர்கள், அதாவது இந்த தற்கொலைப்படை தாக்குதலை நடத்தினவங்க, இந்த குண்டுகளை வெடிக்க வைத்தவர்கள் எப்படி உள்ளே வந்தார்கள், அதுக்கு அமெரிக்காவினுடைய இராணுவம் கொஞ்சமாக கண் அசைத்து கொடுத்ததா, நீங்க வாங்கப்பா வந்து குண்டுகளை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிச்சா, இல்ல தாலிபன்கள் அவங்களுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்தார்களா? ISIS-K அப்படின்னு சொல்லும்போது அதுல வெறும் 2000 நபர்கள் தான் இருப்பாங்களாம். ஸோ 2000க்கும் குறைவான ஒரு தீவிரவாத இயக்கம் இவ்வளோ பக்காவா பிளான் போட்டு இல்லை இவ்வளோ சுலபமாக பிளான் போட்டு இப்படி ஒரு குண்டுவெடிப்பை நடத்த முடியும் என்றால் பிற்காலத்தில் அவர்கள் வைக்கக்கூடிய பிளான் எப்படி இருக்கும் யாராலையுமே யூகிக்க முடியலை. இந்த 85 பில்லியன் அமெரிக்க டாலர்னுடைய ஒட்டுமொத்தமான இயந்திரம் இல்லாட்டி இராணுவ வெப்பன்ஸ் எல்லாமே இப்போ யாருக்கு கிடைச்சிருச்சுன்னு நம்ம பார்த்தோம், தாலிபன்களுக்கு கிடைச்சிருச்சு. 75,000 வெஹிக்கிள்ஸ், 200க்கும் மேற்பட்ட பிளேன்ஸ் அண்ட் ஹெலிகாப்டர்ஸ், 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட சிறுரக ஆயுதங்கள். அது மட்டும் கிடையாது, டேட்டாஸ், நிறைய டேட்டாஸ், நிறைய விதமான கவர்மெண்ட் டேட்டாஸ்லாம் இப்போ யார்கிட்ட இருக்குது, தாலிபன்கள்கிட்ட இருக்குது. யார் யார் அமெரிக்காவுக்கு உதவுனாங்க, யார் யார் அமெரிக்காவுக்கு உதவமாக இருந்தாங்க, யார் யார் தாலிபன்களுக்கு எதிராக இருந்தாங்க, இப்படி எல்லா டேட்டாவும் அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய டேட்டா, இராணுவம் இல்லாட்டி இவ்வளோ பெரிய பணம், இது எல்லாமே கொடுத்துட்டு ஜோ பைடன் அவர்கள் ஏதோ நல்லவன் மாதிரி நான் தான் வந்து இதுக்கு கடைசி அதிபராக இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்கிறதுலாம் சரி கிடையாது. நீங்கள் தொடங்கி வச்சதை 2021 சுமூகமாக முடிச்சிருக்கலாம். அங்கே நல்லபடியான ஒரு ஆட்சி அமைவதற்கு பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி, தாலிபன்களுக்கும் ஆப்கானிஸ்தானுடைய அரசாங்கத்துக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்தி அதில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிச்சிருக்கலாம். ஆனால் இவங்க செஞ்ச மிக முக்கியமான பிரித்தாளும் சூழ்ச்சியே தாலிபன்களும் அமெரிக்காவும் பேசிக்கொண்டார்களே தவிர தாலிபன்களும் ஆப்கானிஸ்தானுடைய அரசாங்கமும் அமெரிக்காவும் இப்படி மும்முனை பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத நடத்தவே இல்லை. அதை மட்டும் நடத்தியிருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது. ஸோ பிரச்சனை முடியவில்லை, பிரச்சனையை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இது வேறு பல உலக நகர்வுகளுக்கு சாதகமாக மாறப்போகிறது. பல நாடுகளை பழிவாங்குவதற்கு ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிறது இன்று இரையாக்கப்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்காக மறுபடியும் ப்ரே ஃபார் ஆப்கானிஸ்தான். இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.